ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து சாம்பார் சாதமும் இல்லாமல் பிசிபுலா பார்த்தும் இல்லாமல் கலந்து ஒன்று வைக்க போகிறேன். ஆக்சுவலி நேற்று செய்யறதுக்காக அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு வெளில கிளம்பி போயிட்டேன், செய்ய முடியல. ஸோ அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இருமா ஒன்று ஜுரம் 2 நாளாக ஃபீவரு. ஸோ அதனால அவளுக்கு மட்டும் இவளுக்கும் ஜானுவுக்கும் தனியாக அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். எக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து சாதத்துக்கு தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து என்கிட்ட இருக்க வெஜிடபிள் வந்து கேரட் 2 இருக்குது, கத்திரிக்காய் 2 இருக்குது, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அவ்வளோதான். நெய் வந்து சேர்த்துக்கிறேன். கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சிச்சு. ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து 1 இன்ச்சு துண்டு வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2த்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள். இதில் வந்து எண்ணெய் சேர்க்க மாட்டேன், எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வதங்கிச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் மஸ்ட்டு கட்டி பிடிச்சிருக்கோம். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு, துவரம்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து கலரே மாறிடுச்சு. சேர்த்துடலாம். வந்து இது தேவையான மிளகாத்தூள் மேலே அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். சும்மா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுதான் சொன்னேன், இது எந்த வகையில் சேர்க்கறதுன்னே தெரியல. 1.5 கப்பு 3 கப்பு 4 கப்பு தண்ணி ஊற்றுறாங்க. இப்போ வந்து இந்த கருவேப்பிலை போட்டிங்கன்னா இந்த கருவேப்பிலை வாசனையோடு இருக்கும். ஓப்பன் பண்ணும்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சு தான் சின்ன பர்னருக்கு மாற்றிக்கலாம். இந்த சைடு வந்து ரசம் தாளிச்சு குக்கருக்கு அந்த மந்திரத்தை போட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் விசில் வரும். ஆக்சுவலி வெளியில் போயிட்டு இப்போ தான் வந்தேன். சாப்பாடு ஓப்பன் பண்ணி வந்துட்டுருக்கு. லைட்டாக நெய் விட்டுருவோம். அவ்வளோதான், சாதம் ரெடி, முட்டை ரெடி. ஜானு வந்து சாப்பிட்டா ரசம் சாதம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.